ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில் எப்படி எக்ஸலில் ஜென்ரேட் பண்ணுறது, ஜிஎஸ்டி பில் ஆகட்டும் இல்லை நார்மல் பில் ஆகட்டும் எப்படி எக்ஸலில் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸல் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஃபாண்ட் ஸ்டைலாக வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட நேம்ஸு இதெல்லாமே கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கம்பெனியோட நேம் கொடுக்குறோம். ஸோ நம்ம எந்த கம்பெனியும் அந்த நேம் கொடுத்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி அசோசியேட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சக்தி அசோசியேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சென்னை அப்படின்னா இப்போ சென்னை எந்த ஊரோ அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு பில் நம்பர் வேணும், ஜிஎஸ்டி நம்பர் வேணாலும் ஜிஎஸ்டி நம்பர், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்தது பில் நம்பர். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே என்னென்ன வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அடுத்தது பர்டிகுலர்ஸ், அதாவது நம்ம என்ன விற்க போகிறோம் அப்படிங்கிறது பர்டிகுலர்ஸ் வரும். அடுத்தது யூனிட் ப்ரைஸ், எவ்வளோ யூனிட்ஸ்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா எத்தனை யூனிட்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது யூனிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி யூனிட் ப்ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பொருள் எவ்வளோ யூனிட் ப்ரைஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பொருளோட விலை என்ன அப்படிங்கிறது தான். அடுத்தது யூனிட்ஸு, எவ்வளோ யூனிட் நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது அமௌண்ட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியாக இருக்கும், சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியாக இருக்கும், ஜிஎஸ்டி தனியாக இருக்கும். அடுத்தது ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியாக இருக்கும். அடுத்தது டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ இவ்வளோ தான் பில்லில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி விட்டலாம். மெர்ஜ் பண்ணால் இது இப்படி சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஆயிரும். இது இன்னொரு இன்செர்ட் கொடுத்து நம்ம இதை சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது இன்னும் சைஸ் வேணால் பெருசு பண்ணிக்கலாம். அடுத்து ஜிஎஸ்டி நம்பரும் இதுவும் இங்கே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். பில் நம்பர் சைடில் வர மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் அதே ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட ஃபார்மேட் பெயிண்ட்டு கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேம் அது மாதிரியே மாறிடும். இப்போ இதோட சென்ட்ரல் அலைன்மெண்ட் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். இப்போது இதில் எந்தெந்த அளவுக்கு நமக்கு காலமோட இது டைமென்ஷன் வேணுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ பர்டிகுலர்ஸ் கொஞ்சம் நிறையா வேணும், அதனால் பர்டிகுலர்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கலாம். யூனிட் ப்ரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். எவ்வளோ யூனிட்ஸுங்கிறது, ஸோ இந்த அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி டோட்டல் இது வரைக்கும் கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு பில் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த பார்டரோட சைஸ் எல்லாமே நம்மளால் மாற்றிக்க முடியும். லைன் ஸ்டைல் போயிட்டு இதை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மாறிடும். ஆல் பார்டர் கொடுத்தீங்கன்னா எல்போ பார்டரும் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலாஸ் செட் பண்ணணும். ஸோ ஃபார்முலாஸ் செட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் எவ்வளோ யூனிட்ஸு இன்ட்டு ஒரு பொருளோட ப்ரைஸிங் இருக்கும் போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வந்துடும். அடுத்தது இதுக்கு ஜிஎஸ்டி வேணும். அப்போ ஜிஎஸ்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டு நமக்கு இதோட ஜிஎஸ்டி தான் வேணும். அப்போது இந்த அமௌண்ட்லேருந்து நமக்கு ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி ஒரு 9%, எஸ்ஜிஎஸ்டி ஒரு 9%, மொத்தம் நம்மளுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்னா ஸோ இது அமௌண்ட்டு இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ 18/100. அதாவது இப்போது 9% தான் சிஜிஎஸ்டினா 9/100 போட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வந்துடும். இன்ட்டு என்ட்ரு அடிச்சிடணும். அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இதுவும் ஈக்குவல் டு எந்த அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டில் இன்ட்டு இதோட 9% / 100
போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதோட டோட்டல் அமௌண்ட் வேணும், ஈக்குவல் டு போட்டுட்டு நம்ம ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு என்ன வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டி. ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ என்டர். ஓகேங்களா? இவ்வளோ தான் பில் அமௌண்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லாத்தையும் கீழே இழுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ இதில் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளஸ் குறி வர்றப்போ நம்ம கீழே இழுத்து விட்டுறணும். அதே மாதிரி இதை வந்து கீழே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இழுத்து விட்டுறணும். அதே மாதிரி இங்கே இழுத்து விட்டுறணும். அடுத்தது இதையும் வந்து சேம் இப்படி கீழே இழுத்து விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நமக்கு என்ன ஃபாண்ட்டில் வேணுமோ எல்லாமே வந்து அந்த ஃபாண்ட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து மாற்றியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று இது வந்து நம்ம எந்த பில் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு துணிக்கடை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சா துணிக்கடைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஷர்ட். ஸோ இந்த டிஷர்ட் வந்து ஒரு டிஷர்ட் வந்து 250 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஷர்ட் வந்து டைப் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற டிஷர்ட் வந்து 250 ரூபா. இது வந்து 3 டிஷர்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 3ன்னு கொடுத்தீங்கன்னாவே எல்லாமே வந்து மாறிக்கும். அப்போது ஒரு டிஷர்ட் வந்து 250 ரூபா, 3 டிஷர்ட் வந்து 750 ரூபா. இதுக்கு வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி 67 ரூபா, எஸ்ஜிஎஸ்டி 67 ரூபா. இப்போ டோட்டல் வந்து 875 ரூபா அப்படின்னு வந்துடும். அடுத்தது வந்து பேண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஷர்ட் எடுக்கிறாங்க. ஷர்ட்டு இதில் ஒயிட் ஷர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒயிட் ஷர்ட் வந்து ஒரு 150 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு யூனிட் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற அளவுக்கு வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட்டு ஆனால் வந்து இது வந்து கலர் ஷர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஷர்ட்டு வந்து 250 ரூபா அப்படின்னா ஒரு 2 ஷர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதுக்கு அமௌண்ட்டு வந்துடும். அடுத்தது வந்து பேண்ட்டு வந்து 500 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 3 பேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வந்துடும். நம்ம வேறு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேரீ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு சேரீ வந்து 1000 ரூபா அப்படின்னா ஒரு 2 சேரீ எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து இது மாற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாத்துக்கும் மாற்றிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் மாறிச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து மாற்றிக்கணும். அடுத்தது வந்து ஸோ இதோட அலைன்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போது 5. ஸோ இப்போ இதுதான் 5 தான் வந்து நமக்கு டோட்டல் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெலீட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டோட்டல் வந்து வேணும் அப்படின்னா இங்கே டோட்டல் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து சம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆட்டோ சம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோ சம் கொடுத்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து சம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை இழுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துடும். இது எல்லாத்தையும் போல்டு பண்ணி காட்டிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் பில் அமௌண்ட் இவ்வளோ வந்துடும். அப்போது நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து 441 ரூபா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து 451 ரூபா. அடுத்தது வந்து இது நம்ம வந்து பொருளோட ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 4900 ரூபா வந்து பொருளோட ப்ரைஸு. டோட்டல் அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ண வேண்டியது 5782 ரூபா. எத்தனை யூனிட் இருக்குது அப்படிங்கிறதும் வந்துடும். ஸோ இது வந்து யூனிட் ப்ரைஸும் வந்து வந்துடும். ஸோ யூனிட் ப்ரைஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும் நமக்கு இருந்தால் போதுமானது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஜிஎஸ்டி பில்லு வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல்லையே வந்து நம்ம போட்டுக்க முடியும். ஸோ எக்ஸலில் நிறையா வந்து ஃபார்முலாஸ் இருக்குது, நிறையா வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.